ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருவது கல்வி மட்டுமே என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன். அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த 5 அடி சிங்கம் கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்துவிட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பேரவைத் தலைவர்களே, ஒப்பனை பண்ணால் யார் வேணால் ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணால் கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கிட்ட திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருவது கல்வி மட்டுமே என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன். அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த 5 அடி சிங்கம் கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்துவிட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பேரவைத் தலைவர்களே, ஒப்பனை பண்ணால் யார் வேணால் ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணால் கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கிட்ட திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.